இந்தியன் பிராண்டான லாவா 7000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லாவா X2 அப்படின்னு இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு வீடியோக்குள்ள டீடைல்டாக பார்ப்போமா? லாஸ்ட் 1 இயராகவே பார்த்தோம் அப்படின்னா 7000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு பெரிய பெரிய பிராண்ட்ஸை மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண ரொம்பவே யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே இந்தியன் பிராண்டான லாவா 7000 ரூபாய்க்கு லேட்டஸ்ட்டாக ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். அன்பாக்சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. வேற எந்த பிராண்டுமே இந்த மாதிரி கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபினிக்ஸில் கூட அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கேஸ் தான் கொடுப்பாங்க. பட் இவங்க டிபியூ கேஸ் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். இதோட டிசைன் பார்க்கும்போது ஏதோ கட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு டெக்ஸ்சர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கிரிப் வந்து கிடைக்குது. அதில் உத்து கவனித்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் லாவா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து வெர்டிகலாக லைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா 6.5 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ HD+ டிஸ்பிளே தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு பெருசாக குறை சொல்ல முடியாது. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நார்மல் யூஸருக்கு இது சூப்பராகவே இருக்கும். அப்படிங்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரியரில் டுயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி சென்சாராக 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு செகண்டரி சென்சார் 2 கேமரா அப்படின்னு காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு LED ஃப்ளாஷும் வந்துடுது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஓரளவு ஓகே, பட் இருந்தாலும் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேருக்கு நம்மளால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். நல்ல லைட்டிங்கில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. பட் இன்டோர்ல லோ லைட்ல இந்த மாதிரிலாம் எடுத்தா அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இருந்தாலுமே இதுல நைட் மோட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது போக இந்த மொபைலில் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே Android 11 Go எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் இதை ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ தான் மொத்தமே ஆப். அதை ஸ்க்ரோல் பண்ணுறது கூட இடம் கிடையாது. ஸோ அப்படியே ஸ்டாக் Android வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ளோட்வேர்ஸ் தான் இருக்குது. ஒன்று லாவாவோட ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மோஜ் இருக்குது. அந்த மோஜ் ஆப்பையும் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. வேறு எந்த ப்ளோட்வேர்ஸும் இதில் கிடையாது. ஒரு க்ளீனான ஒரு நீட்டான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே இது பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். பட் இவங்க Android 12ஓட லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் பெரிய பிராண்டே Android 11ல தான் லான்ச் பண்ணுறாங்க. அதனால லாவாவை நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு எல்லா பிராண்டுமே மைக்ரோ USB தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க டைப் C கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். அப்படிங்க லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். SD கார்டு மேக்ஸிமம் 512 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இங்கே மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அக்யூரேட்டாக இருக்குது, ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கையை வச்சு எடுத்து ஒரு சின்ன டிலேக்கு அப்புறம் தான் அன்லாக் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுத்துருந்துருக்கலாம். பட் மற்றவங்க யாருமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே கொடுக்கல. பட் இவங்க அதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். அது போக ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது லைட்டிங்கில் இருந்தோம் அப்படின்னா ஃபேஸ் அன்லாக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. இது போக இந்த மொபைலில் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோன்னா ரியரில் கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேட்கறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மொபைலில் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3.5 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஆயிடுது. 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறதுனால அவ்வளோ நேரம் ஆயிடுது. இருந்தாலுமே பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே HD+ டிஸ்பிளே தான். அதனால பெருசாக பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிற இஷ்யூ கிடையாது. ரொம்ப பேசிக்கான யூஸ் தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. கடைசியாக அந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே MediaTek Helio A25 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டோகோர் ப்ராசஸர் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே லாவா வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுலலாம் நீங்கள் கேமிங் விளையாடலாம் அப்படி இப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இந்த மொபைலில் இருக்கிறது 2 GB RAM தான். ஸோ 2 GB RAM அப்படிங்கிறதுனால இங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பேசிக்கான யூஸ்க்கு நல்லா இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு குட்டி கேம்ஸ் விளையாடலாம், மற்றபடி கால் பேசலாம், குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், இல்லை பெரியவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஓரளவு ஓகேவா இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க.
கடைசி அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் 2+32 அப்படிங்கிற மாதிரி 7000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆஃபரில் 6800 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இது போக நீங்கள் HDFC கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 5800 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். இப்போ இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5800 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா செம ஒருத்தான மொபைல் அப்படின்னு சொல்லுவேன். யாருக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்காக வாங்குறீங்க, இல்லை அப்பா அம்மா ஒரு நார்மலான யூஸ் டே டு டே லைஃப்க்கு ஃபோன் வந்தால் பேசுறதுக்கு, இல்லை குட்டி குட்டி கேம்ஸ் விளையாடுறதுக்கு, இல்லை ஆன்லைன் கிளாஸ்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூஸ்க்கெல்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியன் பிராண்டுக்கு தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.